தலைப்பு: காலங்களின் அடையாளங்களும் தேவனுடைய சித்தமும். அடிப்படை வசனம்: பாரசீகம், கூஷ், பூத் ஆகியோர் அவர்களோடு இருப்பார்கள். எசேக்கியேல் 38:5. இன்றைய உலகத்தில் நடக்கும் நிகழ்வுகளை நாம் கவனித்தால், மத்திய கிழக்கு நாடுகளில் அடிக்கடி பதற்றமும் போர்களும் நிகழ்கின்றன. குறிப்பாக இஸ்ரவேலும் ஈரானும் இடையே ஏற்படும் மோதல்கள் பலரிடமும் ஒரு கேள்வியை எழுப்புகின்றன: இது வேதாகமத்தில் முன்பே சொல்லப்பட்டதா? வேதாகமத்தில் தீர்க்கதரிசிகள் தேவனுடைய சித்தத்தின்படி பல நிகழ்வுகளை முன்கூட்டியே அறிவித்தார்கள். அதில் ஒருவராகிய எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு முக்கியமான தீர்க்கதரிசனத்தை கூறுகிறார். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் பல நாடுகள் ஒன்றிணைந்து இஸ்ரவேலுக்கு எதிராக எழும் ஒரு காலத்தை பற்றி பேசப்படுகிறது. அந்த நாடுகளில் ஒன்றாக பாரசீகம் குறிப்பிடப்படுகிறது. பழைய காலத்தில் பாரசீகம் என்று அழைக்கப்பட்ட அந்த நாடு இன்று ஈரான் என்று அழைக்கப்படுகிறது. இதனால் சிலர் இன்று நடக்கும் ஈரான் மற்றும் இஸ்ரவேலிடையிலான பதற்றத்தை அந்த தீர்க்க தரிசனத்துடன் தொடர்பு படுத்துகிறார்கள். ஆனால் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. வேதாகம தீர்க்க தரிசனங்களை ஒவ்வொரு செய்தி அல்லது அரசியல் நிகழ்வோடு உடனடியாக இணைத்துவிட முடியாது. தேவனுடைய கால அட்டவணை மனிதர்களின் கணக்கை விட உயர்ந்தது. எசேக்கியேல் கூறும் தீர்க்க தரிசனத்தில் ஒரு முக்கியமான செய்தி உள்ளது. பல நாடுகள் இஸ்ரவேலை எதிர்த்து எழும்பினாலும் இறுதியில் தேவன் தாமே தமது ஜனங்களை காப்பாற்றுவார் என்று வேதாகமம் அறிவிக்கிறது. அதாவது, இந்த தீர்க்க தரிசனத்தின் மையம் போர் அல்ல, தேவனுடைய அதிகாரமும் பாதுகாப்பும் தான். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? முதலாவது, உலகத்தில் என்ன நடந்தாலும் தேவன் வரலாற்றின் மேல் அதிகாரமுடையவர். ராஜ்யங்களும் அரசர்களும் மாறினாலும் தேவனுடைய சித்தம் நிலைத்திருக்கிறது. இரண்டாவது, காலங்களின் அடையாளங்களை நாம் கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் காலங்களின் அடையாளங்களை அறிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் நடக்கும் நிகழ்வுகள் நாம் ஆன்மீகமாக விழிப்புடன் இருக்க வேண்டியதை நினைவூட்டுகின்றன. மூன்றாவது, பயப்பட வேண்டியதில்லை. வேதாகமம் மீண்டும் மீண்டும் சொல்லும் ஒரு செய்தி இதுதான்: தேவன் தமது ஜனங்களுடன் இருக்கிறார். உலகத்தில் கலக்கம் இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யம் நிலைத்திருக்கும். ஆகையால் நாம் செய்ய வேண்டியது என்ன? உலகச் செய்திகளை பார்த்து பயப்படுவது அல்ல. அதற்கு பதிலாக தேவனில் நம்பிக்கை வைத்து ஜெபத்தில் உறுதியாக நிற்பது. நாடுகளுக்காகவும் சமாதானத்திற்காகவும் தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்காகவும் ஜெபிக்க வேண்டும். இறுதியாக நாம் நினைவில் கொள்ள வேண்டியது: மனித வரலாறு தேவனுடைய கைகளில் உள்ளது. அவர் ஆரம்பித்ததை அவர் நிறைவேற்றுவார். அதனால் நாம் விசுவாசத்தோடு வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். ஆமேன்.